ஹாய் கைஸ், அன்னைக்கு காலைல அம்மா காலையில் எழுந்தோடனே உளுந்து கஞ்சி சும்மா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒரு டேஸ்ட்டு குடிச்சிட்டு பாதாம் உளுந்து கஞ்சிலாம் கொடுத்து வந்து சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. உளுந்து கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக வைக்காமல் கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. குடிக்கும்போதே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக தெம்பாக இருந்துச்சு. காலங்காத்தால் வெளியே போய் பார்க்கும்போது இந்த சூரிய வெளிச்சத்தில் போயிட்டு அப்படியே சும்மா சுட சுட குடிக்கும்போது சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் ஒசூரில் இருக்கிறதுனால ஒசூரோட வெயிலும் திடீர்னு மழை பெய்யும்போது அதோட எஃபெக்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹீட்டு. அப்புறம் என்னோடய சைக்கிள் ரேஞ்ச் ரோவர் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஓப்பன் பண்ணேன். சும்மா கெத்தாக இருந்துச்சு சைக்கிளு. அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு ரவுண்ட் போகலான்னு நினச்சேன். சரி விட்றா அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்து ஓட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு மறுபடியும் நம்மளோட நெக்ஸ்ட்டு ஒர்க், அதாவது எங்கள் அம்மாவை கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க வளையல் வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால் வளையல் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு சர்ச் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வளையல் வச்சுருந்தாங்க வெரைட்டியாக. அது அப்புறம் அம்மாவுக்கு ஒன்று சூஸ் பண்ணி கொடுத்து எடுத்துகிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடே ஒரே க்ளம்ஸியாக வச்சுருந்தேன். அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் புக்ஸு படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் படிக்க உக்காந்தேன். அப்புறம் பார்த்தா சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் என்ன, வெளியே போய் பார்த்தா மழை ஓன்ட்டு. காலையில் தான் வெயில், அதுக்குள்ளே நைட் ஆனால் மழை பெஞ்சிடுச்சு. இதுதான் ஒசூரோட கிளைமேட்டே இப்படி தான். கூலிங் சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்பலாம் நம்ம போட்டு நம்மளை இது ஸ்ட்ரெஸ் பண்ணி தேவையில்ல. ஒசூரில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும் எப்படி வாழணுன்ட்டு. காலையில் ஆனால் வெயில், நைட் ஆனால் மழை. சும்மா ஊட்டி கிளைமேட் மாதிரி சும்மா தக 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 தகன்னு இருக்குங்க. சும்மா வெளியே பார்த்திங்கன்னா சும்மா சில்லுன்னு இருக்கும். நைட் ஆனால் கூலிங்கு, காலையில் ஆனால் ஹீட்டு. ரெண்டும் காம்பன்சேட் பண்ணவே முடியாதுங்க. அப்புறம் சும்மா அல்டிமேட்டாக இந்த கிளைமேட்டில் அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா வந்து மறுபடியும் ஒரு உளுந்து கஞ்சி நைட்டு கொடுத்தாங்க. எத்தனைமா உளுந்து கஞ்சி அப்படின்னு பார்த்தா உளுந்து கஞ்சி தான் உடம்புக்கும் போனுக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கீரை குழம்பு சும்மா அல்டிமேட்டாக வச்சுருந்தாங்க. ரசம், கீரை குழம்பு, அப்புறம் ப்ரொக்கோலி வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், பிரெயினுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் நம்மளோட தோசை மாவு, எப்பயும் போல் தோசை மாவு, அப்புறம் உளுந்து கஞ்சி எப்பயும் வைக்கிற மாதிரி உளுந்து கஞ்சி வச்சுருந்தாங்க. எப்பயுமே எங்கள் அம்மா உளுந்து கஞ்சி கொடுப்பாங்க. ஏன்னா போனுக்கு ரொம்பவே ஆரோக்கியம். போனுக்கும் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும். பாதாம் எப்பயுமே எங்கள் வீட்டில் எப்பயும் ஒவ்வொன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா. அப்புறம் நைட்டு வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக வந்து மீன் குழம்பு, அப்புறம் ரைஸு, முட்டை, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வித்தியாசமாக வச்சுருந்தாங்க அம்மா. அதுக்குள்ளேயே செஞ்சுட்டாங்க எங்கள் அம்மா. அப்புறம் மட்டன் ஃப்ரை, சும்மா இதெல்லாம் பார்க்கும்போதே சும்மா எனக்கு அப்படியே எச்சி ஊறிச்சு வாயில். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பை பார்க்கும்போதே எனக்கே இவ்வளோ எச்சி ஊறுது. எடிட் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் எச்சி ஊறிடுச்சுங்க. அப்புறம் முட்டை, ஃபிஷ் ஃப்ரை, குழம்பு, அப்புறம் மட்டன் கிரேவி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மட்டன் ஃப்ரைலாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 வால்நட்டை எடுத்து சாப்பிட்டு அப்புறம் நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அங்கே டியூஷன் போயிட்டு கிளம்பிட்டு நைட் நேரத்தில் டியூஷன் கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் கிளம்பிட்டு இப்படி வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். சரி பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் வீடியோ இருங்க. என்னோடய புது சைக்கிளில் கிளம்பலான்னு சொல்லிட்டு என்னோடய சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா வெயில் சுரின்னு அடிச்சிச்சு. எங்கே வெயிலில் போகிறதுன்னு சொல்லிட்டு நான் வாக்கிங்காகவே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்த்து புக்கெல்லாம் எடுத்து வச்சு மறுபடியும் படிக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு என்னோடய படிப்பு எஜுகேஷனை பார்த்துட்டு இருந்தேன். போர்டு எக்ஸாம் வேறு, விட முடியுமா என்ன? அப்புறம் சரி காலையில் மறுபடியும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு மறுபடியும் ஒரு புக் எடுத்து ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில். புக் எடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்து படிச்சுட்டு அப்புறம் என்னோடய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.